ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லி, தோசை, சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கு சூப்பரான சைடிஷ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த சைடிஷ் பார்த்திங்கன்னா ஒரு வாரம் ஆனாலும் கெடாதுங்க. நம்ம வச்சுருந்து சாப்பிட்லாங்க. எங்கேயாவது வெளியே போகிற மாதிரி இருந்துச்சுன்னா கூட நம்ம ஈஸியாக செஞ்சு எடுத்துகிட்டு போயிடலாங்க. வாங்க இந்த ரெசிபி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 1 கிலோ அளவு நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துருக்கேங்க. அது நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி துண்டில் தொடச்சி எடுத்துக்கோங்க. தக்காளி கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது. தொடச்சி எடுத்ததுக்கு அப்புறமா இதனோட காம்பு பகுதியை எடுத்துடணும். நமக்கு அந்த தக்காளியோட சதப்பகுதி மட்டும்தான் வேணும். இந்த காம்பு பகுதியை ரிமூவ் பண்ணிடுங்க. அது நமக்கு வேகாது. இப்போ இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நல்லா பழுத்த தக்காளியாக நாட்டு தக்காளியாக பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இது எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர் வச்சுட்டு இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் இந்த தொக்கு நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இதுக்கு கொஞ்சம் கூடுதலாக தான் எண்ணெய் தேவைப்படுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விடுங்க. அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 2 நிமிஷம் நல்லா தக்காளி வெந்து வரட்டும். தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளியை சேர்த்துக்கலாங்க. அந்த புளியில் இருக்கிற நார், கொட்டை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. நம்ம புளியை கரைச்சி சேர்க்க போகிறது கிடையாது, டைரெக்டாக அப்படியே சேர்க்க போகிறோம். அதனால எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எடுத்துருக்கிற தக்காளி அளவுக்கு தகுந்த மாதிரி, அதனோட புளிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் புளியை கூடவோ குறையவோ சேர்த்துக்கலாம். இப்போ இந்த புளியை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த தொக்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. அப்போ தான் தக்காளி நல்லா வெந்து வரும். இப்போ ஃபஸ்ட்டே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதுக்கு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. இதுக்கு ஒரு மூடி போட்டு மூடி ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்து வரட்டுங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். இப்போ 2 நிமிஷம் ஆகிடுச்சு. நான் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இடையிடையே நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க. புளி சேர்த்துருக்கிறதுனால அடி பிடிக்கும். கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் இந்த அளவுக்கு நல்லா திக்னஸ் வரணுங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நமக்கு தக்காளி நல்லா அந்த தோலெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாது. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மசிச்சு விட்டுட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா இதை நல்லா ஆற விட்டுறலாம். இது ஆறி வரதுக்குள்ளே இந்த தொக்குக்கு தேவையான பொடி ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு ஒரு பேனில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இப்போது லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வறுத்து விடுங்க. இந்த கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும், நல்லா படப்படன்னு பொரியணும். அதே மாதிரி வெந்தயமும் கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கடுகு நல்லா வெடிச்சு வருது பாருங்கள். அதே மாதிரி வெந்தயமும் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுறலாம். இது நல்லா ஆறி வந்ததுக்கப்புறம் நல்லா ஈரம் இல்லாத மிக்ஸி ஜாராக பார்த்து எடுத்துக்கோங்க. அதில் இதை சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். நம்ம வேக வச்சு வச்சுருந்த தக்காளியை நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் இந்த தொக்கு நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா ரொம்பவுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் உடனே சாப்பிட்றதுனால நான் சாதா எண்ணெயிலே நான் செஞ்சுட்டேன். இப்போது எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு கூடவே 2 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு 10லேருந்து 15 பூண்டு பல்லை இந்த மாதிரி தோலோடு தட்டி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இதையும் சேர்த்துட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போக அந்த பூண்டை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு கூடவே பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்ச தக்காளி விழுதை இதில் சேர்த்துடலாங்க. அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க. ஏன்னா மேலே தெறிக்க வாய்ப்பு இருக்குதுங்க. நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம், தனி மிளகாய்த்தூள். கூடவே கலருக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூடவோ குறையவோ சேர்த்துக்கோங்க. காரம் நீங்கள் அதிகமாக தேவைப்படும்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் சேர்த்து செஞ்சுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு உப்பு காரம் சரி பார்த்து தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் நான் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச பொடியை நீங்கள் அப்படியே சேர்த்துக்கோங்க.
சேர்த்து இதையும் நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இது எல்லாத்தையும் நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கு அப்புறமா கடைசியாக வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. நாட்டு சர்க்கரை சேர்த்தும்போது நம்ம அதிகமாக காரமும் புளிப்பும் இருக்கிறதுனால நாட்டு சர்க்கரை சேர்க்கும்போது நமக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டை வந்து கொடுக்கும் இந்த தக்காளி தொக்கு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து கலந்து விட்டதுக்கப்புறம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க. பாருங்கள், இப்போ வந்து நம்ம சேர்த்துனது எல்லா பொருளும் வந்து நல்லா அதில் கலந்து இந்த தொக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா கெட்டியாகி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அதனால ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து நம்ம இதை வந்து நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் நம்ம சேர்த்துன எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வரணும். மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா வந்து தொக்கு கெட்டியாயிடுச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணலாம். பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், நல்லா தொக்கு வந்து கெட்டியாகி மேலே நம்ம சேர்த்துன எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்திருக்குது பாருங்கள். இப்போ இதை நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், முன்னை விட தொக்கு வந்து இப்போ சூப்பராகவே நமக்கு நல்லா கெட்டியாகி வந்துருச்சுங்க. நீங்கள் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகணும்னு நினச்சிங்கனாலும் இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நீங்கள் நல்லா வந்து கொதிக்க விட்டு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான தக்காளி தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இது ஒரு வாரத்துக்கு கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்பவுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எங்கேயாவது வெளியே போகிற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போனீங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி கூடையெல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. பேச்சுலர்ஸ் கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். டெய்லியும் நீங்கள் குழம்பு செய்யணும்னு அவசியமே கிடையாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.